ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து செகண்ட் பார்ட் பார்க்குறோம். இது வந்து ஃப்ளவர் வாஸோட செகண்ட் பார்ட்டு. ஸோ ஏற்கனவே நான் குட்டியாக ஃப்ளவர் வாஸ் வந்து பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது செகண்ட் வந்து எப்படி பண்ண போகிறோன்னு காமிக்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு பார்ட் எப்படி பண்ணிட்டோன்னு காமிச்சிட்டு, இப்போ செகண்ட் பார்ட்டில் என்னென்னா அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து எப்படி அதில் வந்து நம்ம வைக்கிறது, எப்படி இந்த ஒயரில் வந்து சொருக்கி விட்டுறதுன்னு காமிக்க போகிறோம். அதுக்கு வந்து நமக்கு கடையில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இலைங்க விதவிதமாக கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு எந்த இலை பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபிஷ் டேங்க்லாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இலை இது உங்களுக்கு கடையில் நிறையா கிடைக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே பண்ண கோன் இங்கே இருக்குது. இதில் வந்து இந்த இலையும் வைக்க போகிறோம். இலையும் அப்புறம் பூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் கிடைக்குது. இந்த பிளாஸ்டிக் பூ இல்லைன்னா நீங்கள் ஒரே கலராக கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வாங்கிக்கிட்டேன். இனி வந்து நம்ம இந்த ஒயருக்கு பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து அப்படியே செருக முடியாது. அந்த ஒயரில் வந்து ஒரு சைடாக கட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும் ஒயரு. அதுக்கப்புறமா சொருக ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்கும்போது சொருகுனீங்கன்னா அந்த ஹோல்ஸ்குள்ளே போகாது. நீங்கள் அந்த ஒயர் வந்து சைடாக கொஞ்சம் கட் பண்ணிங்கன்னா ஷார்ப்பாக ஊசி மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம சொருகிடலாம் இதை. நீங்கள் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து உங்களோட விருப்பம். ஸோ என்ன நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய பெரிய பூ சின்ன பூலாம் இருக்குது. உங்களோட ஃப்ளவர் வாஸ்க்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வந்து சின்ன ஃப்ளவர் வாஸ்ன்றதுனால குட்டி குட்டி பூ வாங்கிக்கிட்டேன். இலையும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ கலர்ஃபுல்லான இலைங்களாம் வேறு இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ வாங்கிக்கலாம். இது நீங்கள் அழகாக பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக வீட்டில் வந்து ஹாலில் மாட்டலாம், இல்லைன்னா டோரில் கூட மாட்டலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி அதிலே ஹோல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து சொருக்கிட வேண்டியதான். ஸோ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு இலை வச்சுட்டு நடுவில் பூ வச்சிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து இந்த கோன் சேர்த்து பற்றி போட்டோம். ஸோ செகண்ட் பார்ட்டில் அதில் பூ எப்படி சொருகிறதுன்னு பார்க்க போகிறோம். இது போல் ஒவ்வொரு ஒயரும் எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொன்றா மாட்ட வேண்டியதான். ஸோ நான் ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக முடிச்சிட்டோம். எவ்வளோ அழகான ஒரு குட்டி ஃப்ளவர் வாஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.